வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம 24,700 ஸ்ட்ராடல் அப்படின்ற அடிப்படையில் நம்ம ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுத்திருந்தோம். ஸோ மார்க்கெட் இன்னுமே அந்த ஸ்ட்ராடலுடைய எல்லைக்கு உள்ளே தான் முடிச்சிருக்காங்க. ரெண்டாவது நம்மளுக்கு 600 புட் அண்டு 700 கால் அப்படின்றது காலையில் டேபிளில் அமைஞ்சிருந்துச்சு. அதே தான் இன்னமும் இருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு 600 கால் அண்டு 500 புட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 500 டு 24,500 டு 24,700 இடையில 24,600 ஸ்ட்ராடல் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ நேற்றுக்கு இருந்த 24,700 ஸ்ட்ராடில் 24,600 ஸ்ட்ராடலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது. அப்போ எஸ்டர்டே லோவை கட் பண்ணாலுமே நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லாதனால பெரிய பிரேக் அவுட் இந்த இடத்துல நடக்கலை. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ட்ராப் அவுட் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஐவி ட்ராப் அவுட்டில் அகெயின் மறுபடியும் உள்ளே வந்து ஒரு சைட் பேஸ் மார்க்கெட்லேயே முடிச்சிருக்காங்க. அப்போ ரேஞ்சு பெருசாகணும், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்கணும், ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்லேயே நம்மளுக்கு அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வரணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஒரு மல்டிபிள் ஹெட்ஜாக புட் சைடு மல்டிபிள் ஸ்ட்ராடில் வந்தால் மட்டுமே தான் கீழே போக முடியும். அப்போ மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் இந்த மாதிரி சைட் வேஸில் தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுக்குள்ளே நம்ம எப்படி ட்ரேட் பண்ண முடியும்னு தான் பார்க்கணும். அப்போ இதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் பையிங்காக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லிங்காக இருந்தாலும் சரி, ஸோ அதை எந்த அளவுக்கு நம்ம ப்ராபபிலிட்டியாக கொண்டு போகணும், ஹை ப்ராபபிலிட்டியில் கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நேற்றுக்கு நம்ம 24,700 ஸ்ட்ராடல்னு கொடுத்துட்டோம். அப்போ அந்த ஸ்ட்ராடலுடைய ரேஞ்சான 24,700ன்ற மிட் பாயிண்ட்டுக்கு மேலேயே போகலை. இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலே போனால் தான் மேலே 50 பாயிண்ட் கீழே 50 பாயிண்ட். அப்போ மிட் பாயிண்ட்டுக்கு மேலேயே போகாமல் அங்கே போனோடனே அகைன் கீழே ட்ராப் அவுட் ஆகி ப்ரீவியஸ் க்ளோஸிங் கட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னைக்கு புட் ஆப்ஷன் செல்லிங்கை விட கால் ஆப்ஷன் செல்லிங் தான் அதிகபட்ச வாய்ப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா நேற்றுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த இடத்துல இருக்குது, 700ன்றது இந்த இடத்துல இருக்குது. ரெண்டுத்துக்கும் மேலே போகாமல் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வர்றாங்க. அகெயின் ப்ரீவியஸ் க்ளோஸை டச் பண்ணவங்க அகெயின் கீழே வர்றாங்க அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இங்கே 24,700 கால் ப்ரீவியஸ் க்ளோஸ் 181 ரூபா. ஆனால் இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் 105 ரூபா. கிட்டத்தட்ட உங்களுக்கு 65-70 ரூபாய்க்கு காணும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 137 ரூபா, இன்னைக்கு க்ளோசிங் 143 ரூபா. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது, இவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே இறங்கினாலும் 60 பாயிண்ட் கீழே இறங்கினதுக்கு வெறும் 6 பாயிண்ட் தான் ஏறிடும். அப்போ இந்த டெல்டா கிட்டத்தே உங்களுக்கு இருந்தாலும் கூட 60 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு 6 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் உங்களுக்கு அதிகமாக கீழே இறங்கினதுக்கு ஏறினாலும் ஐவி ட்ராப் அவுட் ஆனதுனால அந்த ஏறின புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியமும் டிகேக்குள்ளே போயிருக்கு. இதில் புட்டா காலா அப்படின்னு சேர்த்துட்டீங்க அப்படின்னா கால் தான் அதிகபட்ச டிகே இருக்குது. அப்போ அந்த காலில் அதிகபட்ச டிகே ஃபுல்லாக நம்ம காலையில் வச்ச ஹை 172, அதுக்கடுத்து வச்ச 96, கிட்டத்தட்ட உங்களுக்கு 76 பாயிண்ட்டை நம்ம கவர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் சுத்தமாக இல்லை. அப்போ நீங்கள் இதுக்கு இடையில தான் நீங்கள் போய் ஒரு ஹெட்ஜோடு தான் போகும். அப்போ இந்த ஹெட்ஜுக்கு நம்ம மினிமலாக ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ செட் பண்ணணும். அப்போ எவ்வளோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு வச்சுக்கிட்டோம்னா மேலேருந்து ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டெல்டாவில் ஒரு ஈவன் டெல்டா இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு டெல்டாவை வந்து நம்ம பை பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்கு நடுவில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பொதுவாகவே நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிடுறீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங்காக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லிங்காக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஒரு 1 lakh கேபிட்டல் இருக்குன்னா அதுக்கு 0.5% தான் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக எடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஆப்ஷன் பையிங்கையும் செல்லிங்கையும் ஹெட்ஜோட அந்த 0.5% நீங்கள் எடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் எந்தெந்த இடத்துல அதிகமாக வேகமாக மொமெண்டம் இருக்கோ, எந்தெந்த இடத்துல ஸ்லோவாக மொமெண்டம் இருக்கும் அப்படின்றத நாளடைவில் உங்களுக்கு அதில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ மார்க்கெட்டோட மொமெண்டத்தை வந்து நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பிளைண்டாக பையிங்கோ பிளைண்டாக செல்லிங்கோ போக முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நாளைக்கான லெவல்ஸ் போயிடலாம். ஸோ நம்மளுக்கு 24,600 புட், 24,700 கால், 24,600 கால், 24,500 புட்டு கொடுத்துருவாங்க. அப்போ 500 டு 700 ஸ்ட்ராங்கிள், 600 ஒரு ஸ்ட்ராடல். அப்போ இந்த 600 ஸ்ட்ராடலே நம்ம எடுத்துக்கலாம். 600 காலுடைய க்ளோஸ் வந்து 149,
புட்டுடைய க்ளோஸ் வந்து 143. அப்போ 24,600 கால் ப்ளஸ் 149 24,749. அப்போ 24,600 புட் மைனஸ் 143 24,457. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு 24,619 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ப்ரீவியஸ் க்ளோஸாக வச்சுக்கலாம். அப்போ அந்த 149 ப்ளஸ் 143 நம்மளுக்கு 292 பாயிண்ட். அப்போ 24,600 ப்ளஸ் 292 24,892. அதே மாதிரி 24,600 மைனஸ் 292 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 24,308. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒயிட் ரேஞ்ச் வந்து 24,308 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். ஸோ இதுதான் நாளைக்கான ரேஞ்சாக இருக்கும். இதுக்கு இடையில நம்மளுக்கு இம்ப்ளைடு வால்டிலிட்டி பார்க்கணும். ஸோ இம்ப்ளைடு வால்டிலிட்டி நம்மளுக்கு கால் சைடு நியர்பை 14, புட் சைடு 17 இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் எஸ்டர்டே லோவுக்கு கீழே இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் இருக்குது அப்படின்றது. ஸோ அதுக்கு நாளைக்கு எப்படி இம்பேக்ட் ஆகும்? இன்றைக்கி லோ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 24,580. ஸோ அதுக்கு நியர்பை தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. எஸ்டர்டே லோவுக்கும் இன்றைக்கி வச்ச லோவுக்கும் இடையில தான் க்ளோசிங் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு பாயிண்ட், எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஒரு பாயிண்டில் தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இப்போ நாளைக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு கீழே போகும்போது எப்படி இருக்கும்? ஸோ ஒரு வீக்லி லோ அப்படின்னு இருக்குன்னா அந்த வீக்லி லோவுக்கு கீழே போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். அடுத்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு அடுத்த மந்த் கான்ட்ராக்ட் ஆகி ஒரு 1 வீக் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நிஃப்டிக்கும் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் அடுத்தடுத்து ஃபர்தராக வாட்ச் பண்ணிட்டே வரணும். ஏன் அதனால் சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள வித்தியாசம் தான் அதுக்கு இடையில இருக்க ப்ரீமியமில் இருக்கா இல்லை டிஸ்கவுண்ட்டில் இருக்கா மார்க்கெட் அப்படின்றது தெரிஞ்சுக்கும். அப்போ உங்களுக்கு 619 ஸ்பாட்டுடைய க்ளோஸ் வந்து 24,619, ஃபியூச்சருடைய க்ளோஸ் வந்து உங்களுக்கு 24,783 இந்த இடத்துல. ஸோ அப்போ இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 164 பாயிண்ட் இருக்காங்க அப்படின்னா இந்த 164 பாயிண்ட் நாளைக்கு ஓப்பனிங்கில் இந்த எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணும்போது எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஹையராக இருந்துட்டாங்க அப்படின்னா ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரீமியத்தில் இருக்குன்னு அர்த்தம். ப்ரீமியம் கம்மியாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த டிஸ்கவுண்ட்டில் இருக்கும்போது எந்த பக்கம் மொமெண்டம் நடக்குது, ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது எந்த பக்கம் மொமெண்டம் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஃபர்தராக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃபியூச்சர் உண்டான மொமெண்டத்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் மொமெண்டத்தையும் பார்த்துக்கணும். இதை தவிர்த்து நீங்கள் போய் ஒரு சார்ட்டை வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே 1 ஹவர்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்காது. ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே F&O, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்றப்போ அதுக்குண்டான டேட்டாவை வச்சு தான் நம்ம எடுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு சார்ட்டு போய் பார்க்கக்கூடாது, கேண்டில் ஸ்டிக்ஸை கணக்கிலே எடுத்துக்கூடாது. ஸோ அதுவே உங்களுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ பெரிய ட்ராப் அவுட் கொடுத்துட்டு அகைன் இவ்வளோ பெரிய ரிவர்ஸ். இதை நீங்கள் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பார்த்துருந்தீங்க மட்டும்தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லை உங்களுக்கு இம்ப்ளைட் வாலிடிட்டி பார்த்துருந்தாலும் புரிஞ்சிருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் போய் சார்ட்டில் இதை பார்த்துருந்தீங்கன்னா சத்தியமாக புரியாது. ஸோ பேங்க் நிஃப்டிக்காக போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து நம்மளுக்கு 53,500 கால் அண்ட் புட் ஸ்ட்ராடல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 53,600 கால் 54,000 கால் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மல்டிபிள் கால் சைடாக இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு 53,600 புட்டும் இருக்காங்க, ஐடிஎம் புட் ஆப்ஷன். அப்போ இந்த 53,600 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் இருக்குங்களா, அதை மைனஸ் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கோ அது வரைக்கும் மார்க்கெட் போனாலும் இந்த ஐடிஎம் புட்டுக்கு வேலிடிட்டி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்.
அப்போ 53,500 ஸ்ட்ராடல் எடுத்துட்டீங்க அப்படின்னா 53,500 ப்ளஸ் 689 நம்மளுக்கு 54,189 வரைக்கும் இருக்கும். சாரி, 54,209 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 53,500 மைனஸ் 689 எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 52,800 அப்படின்ற லெவல் வரும். ஸோ அந்த 52,800 டு 54,200 அப்படின்ற லெவல் வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இதில் இம்ப்ளைடு வால்டிலிட்டியும் பார்த்துக்கணும். ஸோ இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டியும் நம்மளுக்கு நிஃப்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். அப்போ கால் ஆப்ஷன் சைடு 14, புட் ஆப்ஷன் சைடு 17. ஸோ இதுவுமே நியர்பை அப்படி தான் இருக்காங்க. நிஃப்டியை மாதிரி தான் உங்களுக்கு இருக்காங்க. ஸோ அப்போ நாளைக்கு இன்ட்ராடேயில் இந்த நிஃப்டியில் எப்படி இம்ப்ளைடு வால்டிலிட்டி சேஞ்ச் இருக்குது, பேங்க் நிஃப்டியில் எப்படி இருக்குது, ஸோ பேங்க் நிஃப்டியை தொடர்ந்து நிஃப்டி வருதா இல்லை நிஃப்டியை தொடர்ந்து பேங்க் நிஃப்டி போகுதா அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணிங்கன்னா கூட அதுவுமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் தான் வந்து நான் எந்த அளவுக்கு வீடியோ வந்து கிளாரிஃபை பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.